ராம் உள்ள ஓடி வந்து படுத்துட்டாங்க. நான் பட்டாசு வெடிக்கிறாங்க. பட்டாசு ஏன் வெடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். வெளியெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் பட்டாசு வெடிக்காம இருக்கலாம்ல. வீடு கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கு. 2 நாளாக மழை பெஞ்சிச்சா, என்னால் சரியா பெருக்கவே முடியல. ஸோ அது அப்படிதான் இருக்கும். மழை வந்தால் வீடு எல்லாமே ஒழுகும். நான் ஏறி கட்டில் மேலே படுத்துப்பேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் பாத்திரம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உள்ளெல்லாம் மழை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒருத்தி குரோஷி கட்டினேன்னா பாருங்களேன், பயந்துட்டு என்ன பண்ணுறான்ட்டு. இந்த பாருங்க, பயப்படுறான். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வேகமாக குடு குடு குடுன்னு ஓடி வந்தான். இந்த மாதிரி வந்து படுத்துட்டான். நான் என்ன பண்ணேன், உள்ள மழை வந்ததும் குரோஷி வந்து கிச்சனில் கட்டினதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துன்னு வந்து நான் இங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டேன். இங்கேயே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து அந்த வாஷ் பேஷன் இருக்கணும்ல, சிங்க் இருக்கும் வெளியே. இப்படியே வெளியே இந்த பக்கம் வெளியில் போய் பாத்திரம் கழுவிக்கிட்டு அப்படியே இங்கே வந்து அப்படியே சமைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். குரோஷி உள்ளே இருக்கா. மழை வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வெளியே, திரும்ப உள்ள, திரும்ப வெளியே பிடிச்சி கட்டினா எல்லாம் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. கோச்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய டிஃபிகல்ட்டிஸாக இருக்கா. சரி, எப்போ வந்து கொல்லையில் ஷெல்டர் போட்டுட்டு போவேன்னு எனக்கும் தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே டாக்ஸையும் வச்சுட்டு. இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ளே டாக்ஸ் இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும். அதுதான். டாக்ஸ் வந்து வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். பட் ஆனால் அந்த மாதிரி என்னால் வந்து பழக்கப்படுத்த முடியல. எனக்கு வந்து என் பக்கத்துலேயே என் கூட இன்னொருத்தங்க இருந்தால் நல்லா பழக்கப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஆள் யாரும் செட் ஆகலை எனக்கு. ஓகே, இவன் வந்து இப்போதைக்கு வெளியே போக மாட்டான் அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால. ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு தெரியல. பட்டாசு வெடிக்காமல் இருக்கலாம்ல. மனுஷன் வந்து இவ்வளோ மற்ற உயிரினங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு, மற்ற உயிரினங்கள் வந்து மனுஷனை தொந்தரவு பண்ணுறது தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது.